ரொம்ப ஈஸியாக ஒரு சைட் டிஷ் செய்யணும், ஆனால் டேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சைட் டிஷ் மாதிரியே இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த சோயா டிக்கா மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மெத்தடை யூஸ் பண்ணி சிக்கன், பன்னீர்னு எதில் வேணாலும் டிக்கா மசாலா செய்யலாம். இதுக்கு 100 கிராம் சோயா சங்கை வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தா இப்படி நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். இப்போ இதை வடிகட்டிட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 50 ml தயிரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுல வேக வச்ச சோயா சங்க்ஸ், கியூபா கட் பண்ண 1 வெங்காயம், 1 கேப்சிகம் சேர்த்து நல்லா கலந்துட்டு 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆர் ஆயில் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண 1 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிட்டு மேரினேட் பண்ண சோயா மிக்சரையும் சேர்த்து அரைச்ச 2 தக்காளியும் சேர்த்து கலந்துட்டு ஒரு லிட் போட்டு